சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். வீடுகளுக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடின்றி வழங்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கவில்லை என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எரிவாயு தட்டுப்பாடு பற்றி பேசுவதாக கூறிவிட்டு தடமாறி சென்றதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியால் தமிழகத்தில் நுழைய முடியாது என்று அமைச்சர் ரகுபதி பேச்சு. திமுகவின் ஊழல் குறித்து என்ன சொன்னாலும் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் பெருமிதம். கொடைக்கானல் CSA தேவாலயத்தின் 3.5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு கொலை மிரட்டல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிரியார்கள் புகார். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவில் எங்குமே பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள் ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் அவை தாராளமாக கிடைப்பதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். வீடுகளுக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடின்றி வழங்க முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரபு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் எண்ணெய், எரிவாயு இறக்குமதி தடைப்பட்டுள்ள நிலை குறித்து நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம் அளித்தார். அப்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு உற்பத்தி திறனுடன் செயல்படுவதாகவும் சில இடங்களில் திறனுக்கும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள் ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் அவை தாராளமாக கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து விற்பனை நிலையங்களிலும் எரிபொருள்கள் இருப்புள்ளதாகவும் அவற்றுக்கான வழங்கல் சங்கிலி தொடர்ந்து தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க அமெரிக்கா, நார்வே, கனடா, அல்ஜீரியா, ரஷ்யா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 33 கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு வழங்க தமது அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் எங்குமே தட்டுப்பாடு இல்லை என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் குறித்து தங்களை பேச அனுமதிக்கவில்லை என்று ராகுல் காந்தியும் பிரியங்காவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல், அதனால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய், எரிவாயு இறக்குமதி செய்வதில் தடை உள்ளது ஆகியன குறித்து பேச முயன்றார். அதற்கு அவைத்தலைவர் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார். இதுகுறித்து அவையில் விளக்கம் அளித்த தலைவர் ஓம் பிர்லா, நாட்டில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து பேச ராகுல் காந்தி அனுமதி கேட்டிருந்ததாகவும் அதன்படி தான் பேச அனுமதித்துள்ளதாகவும் கூறினார். ஆனால் அதிலிருந்து தடம் புரண்டு வேறு பிரச்சனைகளை ராகுல் காந்தி பேச தொடங்கியதாகவும் அதற்கு அவை நடைமுறைகளின்படி அனுமதி இல்லை என்பதால் அவர் தொடர்ந்து பேசுவதற்கு தான் அனுமதி மறுத்ததாகவும் கூறினார். அவையில் உறுப்பினர்கள் அனைவரும் விதிகளையும் நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இதனிடையே நாடாளுமன்றத்திற்கு வெளியே ராகுல் காந்தியும் பிரியங்காவும் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் குறித்து பேச தங்களை அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். நாள்தோறும் இதேபோல்தான் பேச அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியால் தமிழகத்தில் நுழைய முடியாது என்றும் ஊழல் குறித்து அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் தமிழக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவிலேயே சிறந்த அமைதியான மாநிலம் தமிழ்நாடுதான் என தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் சேலம் 8 வழி சாலைக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது வழக்கு பதியப்பட்டதாகவும் மதுரையில் விவசாயத்தை அளிக்க காரணமாக இருக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கு மாநிலங்களவையில் ஆதரவளித்தது அதிமுக தான் எனவும் குற்றம் சாட்டினார். ஊழல் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியினர் என்ன சொன்னாலும் அதனை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் CSA தேவாலயத்தின் 3.5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து உள்ளதுடன் பாதிரியார்களை கொன்றுவிடுவதாக மிரட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் 100க்கும் மேற்பட்ட பாதிரியார்கள் புகார் அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அமெரிக்கன் மிஷன் சார்பாக தேவாலயங்கள் அமைத்து அதனை சுற்றியுள்ள பகுதியில் தோட்டங்கள் அமைத்து வந்தார்கள்.
விடுதலைக்கு பிறகு அந்த நிலப்பகுதிகளை கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு கொடுத்துவிட்டு சென்றனர். இந்த நிலையில் கோக்கஸ் வாக் பகுதி அருகே அமைந்துள்ள சுமார் 3.5 ஏக்கர் நிலம் தென்னிந்திய திருச்சபைக்கு சொந்தமானதாகும். இந்த நிலத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் ஆக்கிரமித்து உள்ளதுடன் இவர்களுக்கு ஆதரவாக கொடைக்கானல் காவல்துறையும் செயல்படுவதாக கூறி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 6 மாவட்டத்தை சேர்ந்த பாதிரியார்கள் 100க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். ஆக்கிரமிப்பாளரிடம் இருந்து நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் கொடைக்கானல் காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இதுகுறித்து குளத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த கொலை தொடர்பாக 20 பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மாணவியின் உறவினர்களும் ஊர் மக்களும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி குறுக்கு சாலையில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளியை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அதுவரை உடலை பெற்றுக் கொள்ள முடியாது என்றும் உறவினர்கள் கூறினர். இதில் இந்திய மாணவர் சங்கம், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றிக் கழகம், பாஜக ஆகிய கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்றனர். போராட்டம் நடைபெற்ற போது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வாகனம் வந்தது. அதற்கு மதிப்பளித்த மக்கள் வழிவிட்டனர். இந்த போராட்டம் காரணமாக தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நிற்கின்றன. பேருந்துகள் அனைத்தும் எப்போதும் வென்றான், பசுவந்தனை, ஒட்டப்பிடாரம் வழியாகவும் கிழக்கு கடற்கரை சாலை, விளாத்திக்குளம் சாலை வழியாகவும் திரும்பிவிடப்பட்டுள்ளன. சென்னையில் மாணவியை காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 22 வயது மாணவி பாடத்திட்ட பணிக்காக பிப்ரவரி 14ஆம் நாள் சென்னைக்கு வந்துள்ளார். அடையாற்றில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி திட்டப்பணியை செய்து வந்துள்ளார். சென்னைக்கு வந்த சில நாட்களிலேயே அவரது செல்பேசிக்கு அடையாளம் தெரியாத ஒருவர் மார்பிங் செய்யப்பட்ட படத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார். அந்த படத்தை மாணவியின் நண்பர்களும் உறவினர்களும் அனுப்பிவிடுவதாக கூறி அவர் மிரட்டியுள்ளார். இந்நிலையில் மார்ச் 9ஆம் நாள் வாடகை வண்டிக்காக வெளியே காத்திருந்த போது அடையாளம் தெரியாத காரில் வந்த 4 பேர் அவரை கட்டாயமாக இழுத்து காரில் ஏற்றியதாக கூறப்படுகிறது. அப்போது முகத்தில் மயக்கப்பொடி பூசியதால் அவர் மயங்கிவிட்டதாகவும் 1 மணி நேரத்திற்கு பிறகு வேறு இடத்தில் இறங்கிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த மாணவி மார்ச் 10ஆம் நாள் மாலை அடையாற்றில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தபோது மீண்டும் 3 பேர் காரில் ஏற்றி நடந்ததை வெளியே சொன்னால் மார்பிங் புகைப்படத்தை இணையத்தில் வெளியிடுவோம் என கூறி மிரட்டி இறக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த மாணவி அபிராமபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகாரின் உண்மைத்தன்மை குறித்து விசாரித்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீதிமன்றத்திற்கு சென்று சிலர் நிறுத்த முயன்றதாகவும் அதனை முறியடித்து 5000 ரூபாயாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் சமூக நீதி காவலர் ஆணைமுத்து நூற்றாண்டு விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000 பயனாளிகளுக்கு 359 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீதிமன்றத்திற்கு சென்று சிலர் நிறுத்த முயன்றதாகவும் அதை முறியடித்து 5000 ரூபாயாக முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரம்பலூர் பிரபாகரன், அரியலூர் சின்னப்பா, ஜெயங்கொண்டம் கண்ணன், நாகப்பட்டினம் சானவாஸ், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி, அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மங்கலத்தில் பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகனங்களிலும் கேன்களிலும் பெட்ரோல், டீசல் நிரப்பி சென்றனர். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போரின் காரணமாக ஹார்மஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய், எரிவாயு கொண்டு வருவது தடைப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இதனால் விலை அதிகரிக்கும் என்றும் வதந்தி பரவுகிறது.
இந்த அச்சத்தின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் இரவு முதல் தொடர்ந்து படையெடுத்து வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள், கார்கள், சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல் நிரப்பி சென்றனர். மேலும் 20 லிட்டர், 10 லிட்டர், 5 லிட்டர், 2 லிட்டர் கேன்கள் மூலமாக பொதுமக்கள் வாங்கி சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாரத்தில் பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்து நின்று எரிபொருள் நிரப்பி சென்றனர். ஈரான் இஸ்ரேல் இடையான போரின் காரணமாக கச்சா எண்ணெய் எரிவாயு இறக்குமதி செய்வதில் தடைப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் விலை உயரக்கூடும் என்றும் வதந்தி பரவியது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாட்டில், கேன் ஆகியவற்றை எடுத்து சென்று வாகனங்களுடன் பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுத்தனர். சங்கராபுரம், ரிஷிவந்தியம், பகண்டை, கூட்டுசாலை ஆகிய பல்வேறு இடங்களிலும் பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் சின்னத்திரை நடிகர்கள் கலந்து கொண்டனர். மீஞ்சூர் தனியார் கல்லூரியில் மாணவர்களின் கலைத்திருவிழா செயலாளர் லலித்குமார் ஜெயின் தலைமையில் முதல்வர் சுஜாதா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் நடிகையும் நடன இயக்குநருமான மெட்டிவெளி சாந்தி அரவிந்த், சிறகடிக்க ஆசை பாரதி கண்ணம்மா, சின்னத்திரை நடிகை ரேஷ்மா பிரசாந்த், கானா உலகம் பாடகர் தரணி ஆகியோர் பங்கேற்று மாணவர்களிடையே நடனமாடியும் பாடல்களை பாடி ஊக்கப்படுத்தினர். இதில் 11 கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இசைக்கேற்ற பாடல்களை பாடியும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். ஆடை வடிவமைப்பு, மெஹந்தி உள்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும், பதக்கங்களும், சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியரும் ஒருங்கிணைப்பாளருமான ஆஷா தேவி பரிசுகளை வழங்கினார். இறுதியில் கல்லூரியின் தாவரவியல் பேராசிரியர் பரத் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார். வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமர் மோடி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணியக்கூடாது என வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வணிக கேஸ் சிலிண்டரை வைத்து அதற்கு மாலை அணிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவதையும் போதைப்பொருள் பழக்கத்தையும் தடுக்க வலியுறுத்தி கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரியும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை கண்டித்தும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாவேக மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சம்பத், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டையில் சரித்திர பதிவேட்டு குற்றவாளி சுமனை 6 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் சரமாரியாக வெட்டி கொன்றுள்ளனர். புதுக்கோட்டை காந்தி நகரை சேர்ந்த சுமன் மீது மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை உள்ளிட்ட வழக்குகள் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் இன்று மதியம் தனது நண்பருடன் சுமன் அசோக் நகரில் உள்ள மதுக்கடைக்கு மது அருந்த சென்றுள்ளார். அப்போது அவரது இருசக்கர வாகனத்தை 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்துள்ளனர். அதிலிருந்து இறங்கி ஓட முயன்ற அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றனர். இருசக்கர வாகனத்தில் பின்னால் இருந்தவர் தப்பி ஓடிவிட்டார். இந்த கொலை புதுக்கோட்டை ஆலங்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அரங்கேறியுள்ளது. விரைந்து வந்த காவல்துறையினர் சுமன் உடலை கூராய்வுகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் சுமனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிக்குமாருக்கும் முன்பகை இருந்துள்ளதாகவும் அதனால் இந்த கொலை நடந்ததாகவும் தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மின் மாற்றிகளை சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். ஆரணி அடுத்த சேவூர் ஊராட்சியில் 2 இடங்களில் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றிகள் அமைத்துள்ளனர். முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் அந்த மின்மாற்றிகளை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் பத்மநாபன், இளநிலை பொறியாளர் தாமோதரன், அதிமுக நகர செயலாளர் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் திறந்து வைத்தார். சென்னை ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதி கொருக்குப்பேட்டை பாரதி நகரில் கட்டப்பட்ட நியாய விலைக்கடை, சிக்கந்தர் பாளையத்தில் பல்நோக்கு கட்டடம், சமூக நலக்கூடம், பெண்கள் பயிற்சி மையம் ஆகியன கட்டப்பட்டுள்ளன. அவற்றை சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் திறந்து வைத்தார்.
அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இதில் திமுக பகுதி செயலாளர்கள் ஜெபதாஸ் பாண்டியன், லட்சுமணன், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், மாமன்ற உறுப்பினர் மணிமேகலை, வட்ட செயலாளர்கள் ஏழுமலை, ராஜன், தேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை பார்க் கல்வி குழுமம் சார்பில் நடைபெற்ற விழாவில் சாதனை படைத்த 10 மாணவர்களின் ஓராண்டு கல்வி கட்டணமும் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவை பார்க் கல்வி குழுமம் சார்பில் உலக மகளிர் நாளையொட்டி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கல்வி குழுமத்தின் தலைவர் ரவி, முதன்மை செயல் அதிகாரி அனுஷா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 சிறந்த மாணவ மாணவிகளின் தாயார்கள் மேடையில் சிறப்பிக்கப்பட்டனர். விழாவின் சிகர நிகழ்வாக அந்த 10 மாணவர்களின் ஓராண்டு கல்வி கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்வதாக அனுஷா அறிவித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சாந்தாமணி, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை சிறப்பிக்க வேண்டியதன் தேவையை எடுத்துரைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஹோண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை அமைச்சர் அன்பரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஹோண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 5 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை அமைச்சர் அன்பரசன் திறந்து வைத்தார். 15,250 சதுர அடி பரப்பளவில் 16 நவீன வகுப்பறைகள் மற்றும் 2 அறிவியல் ஆய்வகங்களுடன் கூடிய இந்த மேம்பட்ட உட்கட்டமைப்பு வசதி ஆண்டுதோறும் சுமார் 1000 மாணவர்கள் தரமான மற்றும் பாதுகாப்பான சூழலில் பயில வழிவகை செய்கிறது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, ஹோண்டாய் நிறுவன அதிகாரி கோபாலகிருஷ்ணன், சரவணன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டுள்ள 5 காவல் நிலையங்களுக்கு ISO தர சான்றிதழ்களை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், பனமரத்துப்பட்டி, மல்லூர் ஆகிய 5 காவல் நிலையங்களுக்கு கோப்புகளை முறையாக பராமரித்து பொதுமக்களின் புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்ததற்காக ISO தர சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ISO குழும அதிகாரி கார்த்திகேயன் சான்றிதழ்களை வழங்க அந்தந்த காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள் அவற்றை பெற்றுக் கொண்டனர். பொதுமக்கள் அச்சமின்றி காவல் நிலையங்களை அணுகலாம் என்றும் அவர்களின் தேவைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்றும் இந்நிகழ்ச்சியில் உறுதியளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் தயாரித்து எரிபொருளாக பயன்படுத்த வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் செய்முறை விளக்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அருகே கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செய்தி தொடர்பாளர் வால்குடை புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எரிபொருள் இறக்குமதியை குறைக்கவும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கரும்பு, மக்காச்சோளம் ஆகியவற்றிலிருந்து எத்தனால் தயாரித்து பயன்படுத்த வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையைப் போலவே செய்யாறு ஆலையிலும் எத்தனால் தயாரித்து அதன் லாபத்தில் விவசாயிகளுக்கு பங்கு வழங்க வேண்டும் என்றும், இதன் மூலம் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து அந்நிய செலவாணியை சேமிக்க முடியும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் இருசக்கர வாகன காப்பகத்தில் அடுத்தடுத்து நடைபெறும் இருசக்கர வாகனம் மற்றும் தலைக்கவசம் திருட்டுகள் வாகன உரிமையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தேவதானப்பட்டி பேருந்து நிறுத்தத்தின் பின்புறமாக உள்ள இருசக்கர வாகன காப்பகத்தில் வெளியூர் சென்றவரின் தலைக்கவசம் திருடப்பட்டது சிசிடிவி காட்சிகள் மூலமாக உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் இதே காப்பகத்தில் இருசக்கர வாகனம் களவு போனது. தற்பொழுது மீண்டும் திருட்டு நடந்துள்ளது வாகன உரிமையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் வாகன காப்பகங்களில் கூடுதல் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணத்தில் விரைவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் ரவி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கர்மவீரர் காமராஜர் பேருந்து நிலையத்தில் வியாபாரிகள் சங்கம் தொடக்க விழா சங்க தலைவர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு வியாபாரிகள் சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து பேசினார். அப்போது அரக்கோணத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் டவுன்ஹால் சங்க செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில செயல் தலைவர் தேவராஜ், எத்திராஜ், டவுன்ஹால் செயலாளர் பாபுஜி, நகர செயலாளர் பாண்டுரங்கன், சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். வீடுகளுக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடின்றி வழங்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கவில்லை என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
எரிவாயு தட்டுப்பாடு பற்றி பேசுவதாக கூறிவிட்டு தடமாறி சென்றதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியால் தமிழகத்தில் நுழைய முடியாது என்று அமைச்சர் ரகுபதி பேச்சு. திமுகவின் ஊழல் குறித்து என்ன சொன்னாலும் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் பெருமிதம். கொடைக்கானல் CSA தேவாலயத்தின் 3.5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு கொலை மிரட்டல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிரியார்கள் புகார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.